அடுத்தது எடுத்துக்காட்டு 7.8. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம். ஏங்கிறது ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டூ ஏ. அப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை 2 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், நம்ம மல்டிப்ளிகேஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அடிஷன் அப்புறம் சப்ராக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஆனால் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம பண்ண முடியாது. இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதில் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு ரோ எடுத்துங்க, இதோட ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துங்க. ஓகேங்களா, இதோட ரோ ஃபஸ்ட்டு, இதோட காலம். இப்போ இதில் உள்ள ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட் இந்த மாதிரி. இப்போ 0 இன்ட்டு 0 0, சி இன்ட்டு சி ஸ்கொயர், பி இன்ட்டு பி ஸ்கொயர். அப்போ 0 + சி ஸ்கொயர் + பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதே ரோவை வச்சு ரெண்டாவதாக உள்ள அந்த காலம் எடுத்துக்கலாம். 0 இன்ட்டு சி 0 + சி இன்ட்டு 0 0 + பி இன்ட்டு ஏ. அப்போ ஏபி இல்லைன்னா பிஏ, எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இதே ரோ வச்சு இந்த மூணாவது காலம், அதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும். 0 இன்ட்டு பி 0, சி இன்ட்டு ஏ ஏசி ப்ளஸ் பி இன்ட்டு 0 0. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது ரோவை வச்சு இந்த 3 காலமே எடுத்து ஒன்று இப்போ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், சி இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு சி 0, ஏ இன்ட்டு பி ஏபி. அடுத்தது இந்த ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் சி இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது ரோவும் தேர்டு காலமும் சி இன்ட்டு பிசி இல்லைன்னா சிபி, 0 இன்ட்டு ஏ 0, ஏ இன்ட்டு 0 0. அடுத்தது இந்த மூணாவது ரோவையும் இந்த ஃபர்ஸ்ட் காலமும் பி இன்ட்டு 0 0, ஏ இன்ட்டு சி ஏசி ப்ளஸ் 0 இன்ட்டு பி 0. அடுத்தது இந்த தேர்ட் ரோவும் செகண்ட் காலமும் பி இன்ட்டு சி பிசி ப்ளஸ் ஏ இன்ட்டு 0 0 ப்ளஸ் ஏ இன்ட்டு 0 இன்ட்டு ஏ 0. அடுத்து இந்த தேர்டு ரோவும் தேர்டு காலமும் பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன 0 நம்ம எடுக்க தேவையில்ல. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், இல்லை சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அதுவும் ஓகே தான். ப்ளஸ் இந்த சைடில் ஏபி, இங்கே ஏசி மட்டும்தான் இருக்குது, இங்கே ஏபி, இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், இங்கே பிசி மட்டும், இங்கே ஏசி, இங்கே பிசி, இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்.